போதைப்பொருள் பாவனை ஒரு முக்கியமான பிரச்சனையாக மாறி இருக்கிற சூழலில் நாங்கள் இன்றைக்கி இருக்கிறோம். இது ஒரு தனிநபர் சார்ந்த பிரச்சனையாக அல்ல. எங்களோட சமூகத்தில் இந்த போதைப்பொருள் பாவனை ஏற்படுத்தும் பாரதூரமான விளைவுகளையும் எங்களுக்கு இன்றைக்கி பார்க்கக்கூடியதாக இருக்குது. வெல்கம் டு நோய் நீதியின் பாட்காஸ்ட். நாங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டிய இலங்கை சட்டங்களை நாங்கள் ஒவ்வொரு எபிசோட்லையும் மிக எளிய முறையில் கலந்துரையாடி வருகிறோம். எங்களுடைய சமூகத்தில் ஊடுருவி இருக்கும் இந்த போதைப்பொருள் பழக்கத்துக்கு எதிராக எங்களுடைய அரசு கையில் எடுத்திருக்கும் புதிய திருத்தச் சட்டமான 2022 ஆண்டின் 41 இலக்க விஷ அபின் மற்றும் அபாயகரமான ஔடதங்கள் திருத்தச் சட்டம் பற்றியே கலந்துரையாட இருக்கிறோம். இது தொடர்பாக எங்களோட கலந்துரையாடுறதுக்கு சட்டத்தரணி ஆர்னால்ட் பிரிந்தன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். வெல்கம் டு த ஷோ. நீங்கள் ஏற்கனவே வந்திருக்கிறீங்க. நாங்கள் இன்னொரு சட்டம் தொடர்பாக எளிய முறையில் கலந்துரையாடி இருக்கிறோம். இந்த வகையில் இந்த 2022 இந்த புதிய திருத்தச் சட்டம் அது என்ன, அதை பற்றின ஒரு எளிய விளக்கம் எங்களுக்கு தர முடியுமா? போதைப்பொருட்கள் தொடர்பான குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்கு ஏற்கனவே நடைமுறையில் இருக்கின்ற சட்டம்தான் 1984 ஆண்டின் 13 இலக்க விஷ அபின் மற்றும் அபாயகரமான ஔடதங்கள் சட்டம். இதை நாங்கள் ஒரு ஸ்பெஷல் ஆக்ட்னு சொல்லுவோம். அது பீனல் கோடுக்கு உள்ளாங்கப்படாதால நாங்கள் ஒரு ஸ்பெஷல் ஆக்ட்னு சொல்லுவோம். இந்த ஆக்டில் பின்னுக்கு ஒரு தேர்ட் ஷெடியூல் என்ற ஒரு ஷெடியூல் ஒன்று இருக்குது. அந்த தேர்ட் ஷெடியூலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெரோயின், கொக்கைன், மோஃபின், அபின், கெனபிஸ் அல்லது கஞ்சா, இந்த போதைப்பொருட்கள் தொடர்பான அந்த குற்றத்தின் தன்மை, அதோடு அந்த பியோர் குவான்டிட்டி, அதாவது கவர்மெண்ட் போய் வந்த அந்த பியோர் குவான்டிட்டி நிறை, அடுத்தது அதற்குரிய குற்றங்கள் என்ன, அதற்குரிய தண்டனைகள் என்ன என்ற விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த சட்டத்தில் பிரிவு 54 மிகவும் ஒரு முக்கியமான பிரிவாக காணப்படுகின்றது. அந்த 54 பிரிவில் ஏ என்ற பிரிவு சொல்லுகின்றது ஹெரோயின், கொக்கின், மோஃபின், அபின் இந்த போதைப் பொருட்களை உற்பத்தி செய்வதற்காக ஒரு நபர் ஒரு நீதிமன்றத்தினால், அதாவது மேல் நீதிமன்றத்தினால் ஒரு குற்றவாளியாக காணப்பட்டாராக இருந்தால் அவருக்கு நிச்சயமாக மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை கிடைக்கும். இந்த பிரிவு 54 பிரிவில் ஏனைய உபபிரிவுகள் கூறுகின்றது. அதாவது இந்த 3வது அட்டவணையில் கூறப்பட்டுள்ள இந்த பொருட்களை ஒரு அனுமதி பத்திரம் இல்லாமல் யாராச்சும் ஒரு நபர் உடைமையில் வைத்திருந்தாலோ அல்லது வியாபாரத்தில் ஈடுபட்டாலோ அல்லது ஏற்றுமதி இறக்குமதி செய்தாலோ அந்த 3வது அட்டவணையில் குறிப்பிட்டதற்கு அமைவாக அவர்களுக்கு தண்டனையாக கிடைக்கப்படும். சுருக்கமாக சொல்லப்போனால் ஹெரோயின், கோக்கின் போன்ற போதைப் பொருட்களை அதாவது பியோர் குவான்டிட்டி 2 கிராமும் அதுக்கு மேற்பட்ட அளவையும் ஒருவர் அனுமதி இல்லாமல் கையகத்தில் வைத்திருந்தாலோ, உடம்பில் வைத்திருந்தாலோ அல்லது வியாபாரத்தில் ஈடுபட்டாலோ, அல்லது மோஃபினை 3 கிராமும் அதுக்கு மேற்பட்ட ஒரு கிராமில் ஒருவர் கையகத்தில் வைத்திருந்தாரோ, உடமையில் வைத்திருந்தாரோ அல்லது வியாபாரத்தில் ஈடுபட்டாரோ அவருக்கு மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை கிடைக்கப்படும். இந்த சட்டத்தில் பிரிவு 54B கூறுகின்றது, இந்த குறிப்பிட்ட குற்றங்களுக்கு யாராச்சும் ஒரு உதவி செய்தாலோ அல்லது இந்த குறிப்பிட்ட குற்றங்களை செய்வதற்கு எத்தனித்தாலோ அவரும் அதே மாதிரி ஒரு தண்டனை பெற்றுக்கொள்வார். இதுதான் சட்டத்தின், அதாவது அடிப்படையான ஒரு நான் பார்க்க வேண்டிய விடயமாக காணப்படும். ஓகே. மற்றது இந்த புதிய திருத்த சட்டம் ஏன் கொண்டு வரப்பட்டது? அப்போ முதல்ல இருந்த சட்டத்தில் இருந்து என்ன தேவை இருந்தது இந்த திருத்தங்களை மேற்கொள்றதுன்னு தெரிஞ்சு கொள்ளலாமா? சட்டமானது இப்படி இருக்கின்ற பொழுது திடீரென்று அண்மை காலமாக நீங்கள் பார்த்தீர்கள்னு சொன்னால் மெத்தம்பெட்டமைன் அல்லது கிறிஸ்டல் மெத் அல்லது நீங்கள் பாவனை பேர சொன்னீங்கன்னு சொன்னால் ஐஸ் என்று கூறுவார்கள். இந்த போதைப்பொருள் அதிக அளவில் நாட்டுகளில் உள்வாங்கப்பட்டு பாவனையில் வியாபாரத்தில் உள்வாங்கப்பட்டுள்ளது. எனவே இந்த பழைய ஆக்டில் உள்ள இந்த தேர்ட் ஷெடியூலில் இந்த மெத்தம்பெட்டமைன் அல்லது இந்த ஐஸ் என்ற அந்த விடயமானது குறிப்பிடப்படவில்லை. எனவே சட்டவாக்க துறையினருக்கு இந்த மெத்தம்பெட்டமைனை அந்த 3வது ஷெடியூலுக்குள்ளே கொண்டு வர வேண்டிய ஒரு தேவைப்பாடு ஏற்பட்டது. அது மட்டுமில்லாமல் ஒரு சந்தேக நபரை கைது செய்கின்ற பொழுது அவரிடமிருந்து ரீகவர் பண்ணப்படுற இந்த போதைப் பொருட்களை ஒரு நீதிமன்ற ஒரு கட்டளைக்கு அமைவாக உடனடியாக அளிக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு ஏற்பட்டது. அதுவும் ஒரு தேவைப்பாடாக கருதப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த கவர்மெண்ட் லிஸ்ட் ரிப்போர்ட்டை இங்கே பெறுவதில் ஒரு நீண்ட ஒரு தாமதம் ஒன்று நிலவியது. எனவே அந்த தாமதங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு ஒரு சட்டத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டியது இருந்தது. அது மட்டுமல்ல, வேறு பிணைகளை வழங்குவதற்கு
ஒரு கடினத்தன்மை ஏற்படுத்தி பிணை வழங்குவதை கொஞ்சம் கட்டுப்படுத்தி அதுக்குரிய பிணை வழங்கும் நியாயாதிக்கத்தை ஒரு மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு வழங்க வந்த தேவையும் ஏற்பட்டு. ஸோ இந்த காரணங்கள் அடிப்படையாக வைத்து தான் இந்த புது ஆக்டானது உள்வாங்கப்பட்டது. ஓகே. இப்போ இந்த சட்டத்தின் அடிப்படையில் வந்து மிக அபாயகரமான போதைப் பொருட்கள் என்று அடையாளம் காணப்படுற பொருட்கள் என்ன, மற்றது வந்து அவை எப்படி வந்து நாங்கள் அதை வகைப்படுத்தி பார்க்கலாம்? நாங்கள் அதை எங்களை இந்த புது ஆக்ட் நியூ அமெண்ட்மெண்ட்டுக்கு பிறகு பார்த்தீர்கள்னு சொன்னால் அந்த பின் ஷெடியூலில் 179 ஔடதங்களோட பேர்கள் இருக்கின்றது. அதுலேயும் பார்த்தீர்கள்னு சொன்னால் இந்த 3rd ஷெடியூலில் ஹெரோயின், கொக்கைன், மோஃபின், அபின், அதோட கெனபிஸ் அல்லது கஞ்சா, இதுக்கு அடுத்தபடியாக இணைக்கப்பட்டுள்ளது மெத்தமெட்டமின், ஐஸ். ஸோ இவை தான் இந்த 3rd ஷெடியூலில் இருக்கின்றது. ஆனாலும் இந்த ஆக்ட் அடிப்படையில் உள்ளே பார்க்கும் பொழுது அது அதாவது அபாயகரமான ஔடதங்களாக ஹெரோயின், கொக்கைன், மோஃபின், அடுத்தது மெத்தம்பெட்டமின் அண்ட் ஐஸ், இந்த 4ம் தான் அபாயகரமானதாக கருதப்படுது. இது ஏன் அபாயம்னு சொன்னால், இந்த போதைப் பொருட்களான நீங்கள் வரலாறு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2nd வேர்ல்டு வாரில் ஹிட்லர் தண்ட ஜெர்மன் படைகளுக்கு போதைப் பொருளை கொடுத்ததாக வரலாறு கூறுகின்றது. எனவே அந்த படைகளை பார்த்தீங்கன்னா அவர்கள் ஒரு தூக்கம் பெறாது, அவர்களுக்கு பசி இல்லை, தண்ணீர் தாகம் இல்லை, சோர்வு இருக்காது, வெளி தெரியாது. எனவே அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு குறுகிய காலத்தில் பெரிய அளவு வெற்றிகளை குவித்தார்கள். ஆனால் அவர்கள் பின்னிய காலத்தில் அவர்கள் அதிக அளவு உடல்நிலையில் பாதிக்கப்பட்டார்கள். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் முதல் முதலாக அந்த போதைப் பொருளின் அந்த ஒரு தாக்கமான உணரப்பட்டது. எனவே ஏன் இது அபாயகரமானது என்று கூறப்பட்டதுக்கு ரீசன், இதை பாவிக்கிறதால இந்த வகையான இப்போ அந்த உடலில் இந்த வகையான அந்த கடுமையான மாற்றங்கள் ஏற்படும், பாதிப்புகள் ஏற்படும். அதோட ஐஸ் போன்ற போதைப்பொருட்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எங்களுடைய மருத்துவர்கள் கூறுகின்றார்கள், தொடர்ச்சியாக ஐஸுக்கு அடிமையான ஒருவர் அதை பாய்ப்பாராக இருந்தால் 5 வருடங்களுக்கு அவருடைய ஆயுள் முடிந்துவிடும். எனவே இதண்ட அந்த அபாயகரத்தை கருத்தில் கொண்டு தான் அபாயகரமான ஔடதம் என்ற பெயரை பெற்றுள்ளது. அத்துடன் இதுக்குரிய தண்டனைகளும் படு அபாயமாக காணப்படும், கொடூரமாக காணப்படும். போர் எங்களுடைய சமூகத்தில் ஏற்படுத்துகிற தாக்கத்தில் இவ்வளோ விளைவுகள், இத்தனை வருடங்கள் கடந்து நாங்கள் அந்த விளைவுகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் என்று பார்க்கும்போது அது ஒரு மிக மோசமான நிலையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். மற்றது இந்த நீங்கள் சொன்ன மாதிரி 1984ஆம் ஆண்டு சட்டத்தில் இருந்து இந்த புதிய திருத்த சட்டம் வந்து எப்படி இனிமேல் அந்த எங்களோட சட்டங்களை வலுப்படுத்துது? இப்போ இந்த நீங்கள் சொன்ன இந்த 2022ஆம் ஆண்டு 41ஆம் ஆண்டு அந்த அமெண்ட்மெண்ட்டானது இந்த ஐஸ் என்ற ஒரு பாரதூரமான போதைப் பொருளை உள்வாங்கியது ஒரு மிக முக்கியமான விடயம். அதனைத் தொடர்ந்து இதற்கு முன்னர் நீங்கள் பார்த்தீர்கள்னு சொன்னால் ஒரு சந்தேக நபரை கைது செய்யும் பொழுது அவரிடமிருந்து மீட்கப்படுகின்ற இந்த பொருட்கள் நீதிவான் முன்னிலையிலே ஆஜர்படுத்தப்பட்டு அந்த பொருட்களானது அரச பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டு அதில் தேவையில்லாதவை எல்லாம் கழியப்பட்டு அந்த பியூர் குவான்டிட்டியானது மீண்டும் நீதிமன்றத்திற்கு அனுப்பப்பட்டு அது ப்ரொடக்ஷன் ரூமில் காணப்படும். எனவே இந்த விடயமானது ஒரு சிக்கல் தன்மையாக காணப்பட்டதனால இந்த புதிய ஆக்டை கொண்டு வந்து அதற்கூடாக நீதிவான் நீதிமன்றத்தின் உத்தரவை பெற்று அந்த சாம்பிள்ஸை செக் பண்ணுறதுக்குரியதை மட்டும் வைத்து கொண்டு மீதியானதை 2 தரப்பினருக்கும், வழக்கு தொடுனர், எதிரி தரப்பு சட்டத்தரணிகளும் அதோட அந்த நீதிவான் நீதிமன்றத்தின் ரெஜிஸ்ட்ரார் முன்னிலையில் 2 மாதங்களுக்குள்ளே இதை அளித்து அதுக்குரிய ரிப்போர்ட்டை நீதிவான் நீதிமன்றத்துக்கு ஃபைல் பண்ணணும். அதுக்குரிய சான்று பொருட்களை அவர்கள் ஃபோட்டோ எடுத்து நீதிமன்றத்திலே சான்று பொருட்களாக வைத்துக் கொள்வார்கள். அது மட்டுமில்லாமல் கவர்மெண்ட் ரிப்போர்ட்டை பார்த்தீர்கள்னு சொன்னால் முந்தைய காலங்களிலே கவர்மெண்ட் ரிப்போர்ட் வர்றதுக்கு 2-3 வருடங்கள்லாம் சென்ற நிலைமை காணப்பட்டது. ஆனால் தற்போது புது ஆக்டின் பின்னர் 12 மாதங்களுக்கு உட்பட்ட ஒரு காலப்பகுதியில் கவர்மெண்ட் அனலிஸ்ட் ரிப்போர்ட்டை உடனடியாக நீதிவான் நீதிமன்றத்துக்கு ஃபைல் பண்ணணும். அது மட்டுமில்லாமல் இந்த ரீஹபிலிட்டேஷன் என்ற ஒரு விடயம் ஒன்று உள்வாங்கப்பட்டுள்ளது. அதாவது என்னத்தான் சட்டத்தை கொண்டு வந்தாலும் ரீஹபிலிட்டேஷன் என்பது இந்த போதைப்பொருளுக்கு அடிமையானவர்களுக்கு தேவைப்பட்டுச்சு. எனவே அந்த விடயமும் இந்த ஆக்டில் உள்வாங்கப்பட்டது. அத்துடன் பிணை என்ற ஒரு விடயம் ஒரு பெரிய ஸ்கேலில் வியாபாரம் செய்கிறார்கள், கிலோ கணக்கில் வியாபாரம் செய்கிறார்கள், அரசு கைது பெறும் பொழுது அது குற்றவியல் மேல் நீதிமன்றத்தில் அவர்கள் பிணைகளானது வழங்கப்படுவதை விட அதை இன்னும் இறுக்கமாக்கி அதுக்குரிய நியாயாதிக்கமானது மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி 10 கிராமும் அதுக்கு மேற்பட்ட சுத்த போதைப்பொருளை வைத்திருந்தால்
அதுக்குரிய நியாயாதிக்கமானது மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டது. இவை தான் பிரதானமாக கொண்டு வரப்பட்டுள்ள மாற்றங்கள். இவற்றின் மூலம் பழைய ஆக்டானது கொஞ்சம் வேலை பெற்றிருக்கு. ஓகே. இப்போ இந்த ஹெரோயின், கொக்கைன், கஞ்சா இந்த போதைப் பொருட்களை வந்து நாங்கள் வச்சிருந்தாலும் ஆபத்து, அதை நாங்கள் கடத்தினாலும் ஆபத்து, இல்லை இன்னொரு நாளுக்கு எடுத்து சொல்கிறது எந்த காரணங்களுக்காகவும் நாங்கள் இதை வைத்திருந்தால் ஆபத்து தான், நிச்சயமாக தண்டனைக்குரிய குற்றம். அப்போ இது வந்து இதுக்குரிய தண்டனைகள் என்னென்னு தெரிஞ்சு கொள்ளலாமா நாங்கள்? இந்த 3வது ஷெடியூலில் கூறப்பட்டுள்ள விடயங்கள், அதாவது ஹெரோயின், கொக்கைன், மோர்ஃபின், மெத்தமெட்டமின், இதெல்லாம் மிகவும் பிரதானமானது. இதுகளில் நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு நபர் ஒரு கன்சியூம் பண்ணுற ஒரு ஆள் ஒரு 500 மில்லிகிராமுக்கு உட்பட்ட ஒரு ஒரு க்ரோஸ் குவான்டிட்டியோட பிடிபடும் பொழுது அவர் நீதவான் நீதிமன்றத்துக்கு முன்னால் ஆஜர்படுத்தப்படும் பொழுது அவருக்கு நேரடியாக ஒரு ஃபைனை கட்டிட்டு ஓட்ட போகலாம் 500 மில்லிகிராமுக்கு உட்பட்டதாக. ஆனாலும் இது ஒரு அந்த 3rd ஷெடியூலில் இருக்கின்ற விடயங்களுக்கு உட்படுகின்ற பொழுது அது ஒரு பாரதூரமான ஒரு தண்டனைகளை பெறக்கூடியதாக காணப்படும். அது உங்களுக்கு கேட்டகரைஸ் பண்ணி சொல்ல போனால் அது பியோர் குவான்டிட்டி தான் சொல்கிறது. இந்த 4 விடயங்களுக்கும், இந்த 4 போதைப் பொருட்களுக்கும் இந்த 2 கிராமுக்கு உட்பட்ட ஒரு ஒரு கிராம் இந்த நிறைய பியோர் குவான்டிட்டி உடைமையில் வைத்திருந்தாலோ அல்லது வியாபாரத்தில் ஈடுபட்டாலோ நிச்சயமாக அவர்களுக்குரிய தண்டனையாக மேல் நீதிமன்றத்தில்தான் குற்ற மீறினால் இந்த வழக்கான விளக்கப்பட்டு தண்டனையாக 3 வருடங்களுக்கும் குறையாதும் 5 வருடங்களுக்கும் கூடாதமான சிறை தண்டனையும் தண்டப்பணமாக 25,000க்கும் 50,000க்கும் இடைப்பட்ட ஒரு தடை ஒன்று அளிக்கப்படும். ஆனால் 2 கிராம் அதுக்கு மேற்பட்டது ஒரு நிறையாகவும் 3 கிராமுக்கு உட்பட்டதாக காணப்பட்டதுன்னு சொன்னால் 7 வருடத்துக்கு குறையாத ஒரு சிறை தண்டனையும் 10 வருடங்களுக்கு கூடாத ஒரு 2க்கும் இடைப்பட்ட ஒரு சிறை தண்டனையோட 1 லட்சம் ரூபாய் பரிமாணத்துக்கு 1 லட்சம் ரூபாய்க்கும் 2 லட்சம் ரூபாய்க்கும் இடைப்பட்ட ஒரு தண்டப்பணமாக விதிக்கப்படும். அதே மாதிரி 3 கிராமும் அதுக்கு மேற்பட்டதாகவும் 5 கிராமுக்கு உட்பட்டதாகவும் உடைமையில் வைத்திருந்தாலோ வியாபாரத்தில் ஈடுபட்டாலோ அவர்கள் தண்டனையாக 10 வருடத்துக்கு குறையாதாகவும் 20 வருடத்துக்கு கூடாதமான ஒரு இடைப்பட்ட ஒரு மறியல் தண்டனையோட ஃபைனாக தண்டப்பணமாக 2 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரையும் அடிக்கிறதோடு பார்ப்பேன். ஆனால் 5 கிராமோ அதுக்கு மேற்பட்ட கிராம் நீங்கள் கைது செய்யப்படும் பொழுது உங்களுக்கு மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை விதிக்கப்படும். ஓகே. இப்போ நாங்கள் பார்க்கக்கூடியவருக்கு சிலர் வந்து இது வந்து பாரிய அளவில் ஒரு வியாபாரமாக செஞ்சு கொண்டு வரையினோம். சிலர் வந்து திரும்ப இந்த குற்றத்தை செஞ்சு போலீஸில் ஆகப்படுற சந்தர்ப்பங்களும் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் இது என்ன மாதிரியான தண்டனைகளுக்கு உட்படுது? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரணமாக சில ஆக்கள் இந்த இதுக்கு அடிமையான ஆக்கள் அடிக்கடி இதோட கைது செய்யப்படுவார்கள். அவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் பாவிக்கிற அந்த குவான்டிட்டியானது க்ரோஸ் குவான்டிட்டி சான குறைவாக இருக்கும். ஒரு 200 மில்லிகிராம் போன்றது தான். அப்போ இதை நாங்கள் கன்சியூம் பண்ணுறாங்கன்னு சொல்லுவோம். ஸோ அவைல் ஹேபிச்சுவல் ஒஃபண்டர்ஸ். ஸோ அவைகளுக்கு செக்ஷன் 52க்குள்ள அவைகளுக்கு நீதிவான் நீதிமன்றத்தில் கொண்டு போயிட்டு அவைகளுக்கு ஃபைனை அடித்து அவர்கள் அன்றைக்கே ஃபைனை கட்டிட்டு வீட்டுக்கு போகக்கூடியதாக காணப்படும். ஆனால் அதுக்கு மேற்பட்ட ஒரு மில்லிகிராமாக இருக்கின்ற பொழுது அது டிராஃபிக்கிங்காக கருதப்படுகின்ற பொழுது அது நிச்சயமாக அவர்களுக்கு பிணையானது மறுக்கப்படும். அவர்கள் ரிமாண்டுக்கு செல்ல வேண்டிய ஒரு தேவை காணப்படுகின்றது. அதே மாதிரி பெரிய ஸ்கேலில் பிஸ்னஸ் பண்ணுறாங்களுக்கு அவர்களுக்கு என்ற ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை. ஆனால் அவர்களுக்கு சட்டத்தின் அவர்கள் கைது செய்யப்படும் பொழுது அவர்களுக்கு விசேடமாக அவர்கள் மேல் நீதிமன்ற விளக்கத்துக்கு முகம் கொடுத்து அவர்களுக்குரிய தண்டனையாக ப்ரூஃப் பண்ணப்பட்டுச்சுன்னு சொன்னால் அந்த 3rd ஷெடியூலுக்கு அமைவாக அவர்களுக்குரிய தண்டனையாக கிடைக்கப்படும். இப்போ நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க சில சந்தர்ப்பங்களில் பிணை வழங்க முடியாத அளவுக்கான குற்றச் செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் இருக்காண்டு. இப்போ அப்படி பிணை வழங்கக்கூடிய விதிவிலக்கான சூழ்நிலைகள் இருக்குதா இந்த சட்டத்துக்குள்ள? நிச்சயமாக. நான் கூறுவது போல் முதலாவதாக அந்த 500 மில்லிகிராமுக்கு உட்பட்டதுன்னு சொன்னால் நிச்சயமாக நீதிவான் நீதிமன்றத்துக்கு பிணை வழங்கும் அதிகாரமானது காணப்படுகின்றது. ஆனால் இப்போ க்ரோஸ் குவான்டிட்டி, அதாவது இந்த நான் சொன்ன அந்த அபாயகரமான ஆவுடுதாங்கள் ஹெரோயின், கொக்கைன், மோர்ஃபின், மெத்தம்பெட்டமின். ஸோ இவையில் நீங்கள் 500 கிராம் உதாரணமாக சொல்லப்போனால் ஒரு 800 மில்லிகிராம் உடன் ஒரு கைது செய்யப்பட்டார்ன்னு சொன்னால் பிணை வழங்கும் அதிகாரமானது நீதிவானுக்கு இல்லை. எனவே அவர் 500 மில்லிகிராமுக்கு உட்பட்டதுன்னு சொன்னால் அதில் ஒரு போலீஸ் சர்க்குலர் இருக்கின்றது 2012ஆம் ஆண்டு. அதன் அடிப்படையில் அதில் கூறப்பட்டிருக்கின்றது அந்த 500 மில்லிகிராமுக்கு உட்பட்டதை ஒரு வியாபாரமாக கருதக்கூடாதுன்னு சொல்லி அந்த அடிப்படையில் அவர்களுக்கு நீதிவானால் பிணை வழங்கப்படும் அல்லது தடை அடித்து அவர்களுக்கு முடிக்கலாம். ஆனால் 500 மில்லிகிராமுக்கு மேற்பட்டது நான் கூறுவது போல 800 மில்லிகிராம் மாறி இருந்த பொழுது அவர்களுக்கு பிணையானது மறுக்கப்பட்டு அவர்கள் ரிமாண்டுக்கு உட்படுத்தப்படுவார்கள்.
அதுக்கு பிறகு அந்த பிடிப்பட்ட அந்த சாம்பிளானது கவர்மெண்ட் ரிப்போர்ட்டுக்கு அனுப்பப்படும். ஓகே. அனுப்பப்பட்டு அது அதில் தேவையில்லாத எல்லாமே தாண்டி அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ரிப்போர்ட் வந்து அவர் கவர்மெண்ட் ரிப்போர்ட் வாரதுக்குள்ள ஒரு டிலே இருந்துச்சுன்னு சொன்னால் 3 மாதங்களுக்கு பின்னர் அரசுப்பட்டிருந்த 3 மாதங்களுக்கு பின்னர் ஒரு ஆக்ட் ஒன்று இருக்கின்றது. 1991ஆம் ஆண்டு 8ஆம் இலக்க சிறை கைதிகளை விடுதலை செய்யும் ஆக்ட். ஓகே. அந்த ஆக்டின் அடிப்படையில் 3 மாதங்களுக்கு பின்னர் ஆட்டோமேட்டிக்காக அவர்களுக்கு பிணை வழங்கக்கூடிய ஒரு ஏற்பாடு காணப்படுகின்றது. ஆனால் இது நீங்கள் இன்கேஸ் இப்போ 1 கிராமும் 200 மில்லிகிராமும் மாறி பிடிபட்டுச்சுன்னு சொன்னால் அவர்கள் வெயிட் பண்ணி இந்த 3 மாதத்தில் பிணை கிடைக்க சான்ஸ் இல்லை. அவர்கள் அதுக்கு பிறகு அவர்கள் கவர்மெண்ட் ரிப்போர்ட் வந்ததன் பிற்பாடு அந்த பியூர் குவான்டிட்டியானது 1 கிராமுக்கு உட்பட்டதாக காணப்பட்டுச்சுன்னு சொன்னால் அவர்களுக்கு அதற்கு பின்னர் எப்பொழுது கவர்மெண்ட் ரிப்போர்ட் வருகின்றதோ அதுக்கு பின்னர் அவர்களுக்கு மேஜிஸ்ட்ரேட் நீதிவான் நீதிமன்றத்தில் பிணைய பெறுவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக காணப்படுகின்றது. ஆனால் அதிலே அவர்களுக்கு அந்த டிராஃபிக்கிங்குரிய அதாவது விற்பனையில் ஈடுபட்டார்கள் என்பதற்குரிய சாட்சியானது இருக்கக்கூடாது. ஓகே. ஆனால் எப்போவுமே 1 கிராமுக்கு பியூர் குவான்டிட்டி 1 கிராமுக்கு மேற்பட்டதாக காணப்படுற பொழுது அதுக்குரிய சகல அதிகாரமானது அதாவது அந்தந்த மாகாணத்துக்குரிய மேல் நீதிமன்றத்துக்கு வழங்கப்படும். ஆனால் 10 கிராமும் அதுக்கு மேற்பட்டதாக காணப்பட்ட பொழுது மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு வழங்கப்படுகிறது. ஆனால் அந்த நீங்கள் கேட்டபடி அந்த எக்ஸெப்ஷனல் சர்க்கம்ஸ்டன்ஸ் தான் நீங்கள் பெயில் எடுக்கலாம். அப்போ எக்ஸெப்ஷனல் சர்க்கம்ஸ்டன்ஸ் என்றது அது நிலைமை வழக்குக்கு வழக்கு வேறுபடும். உதாரணம் சொல்ல போனால் ஒருவர் கைது செய்யப்பட்ட ஒரு நபருக்கு ப்ரீவியஸ் கன்விக்ஷன் ரிப்போர்ட்ஸ் எடுப்பினா அந்த இடத்துல ஹைகோர்ட்டால் கால் பண்ணிக்கல ப்ரீவியஸ் கன்விக்ஷன்ஸ் இல்லை, பெண்டிங் கேசஸ் இல்லை, இது சம்மந்தமாக இது தரப்படி என்பது ஒரு விதிவிலக்கான சந்தர்ப்பமாக கருதப்படும். அல்லது இப்போ அவருக்கு இருக்கின்ற ஒரு மெடிக்கல் இல்னஸ், அதாவது ஹெல்த் இஷ்யூஸ், அப்போ அதாவது இவர் புனையில் ரிமாண்டில் இருக்கும் பொழுது இவருக்கு மரணிப்பதற்கு அல்லதுக்கு பெரிய ஒரு இழப்புக்கு ஒரு ஆபத்துக்கு இவர் முகம் கொடுக்க வேண்டும் என்பதற்குரிய ஏற்கனவே ப்ரீவியஸ் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் அதுவும் ஒரு எக்ஸெப்ஷனல் சர்க்கம்ஸ்டன்ஸாக கருதப்படும். அப்படி இல்லாட்டி இவர் ஒரு வீட்டின் இவர் தான் ஒரு பிளட் வினராக இருந்து இவர் தான் ஃபேமிலியை பார்ப்பாராக இருந்தால் அதை நீங்கள் உங்கள் பெட்டிஷனில் சொல்கிறத விட அது ஒரு அவுட் சைடர், இப்போ ஒரு ஜிஎஸ்டே இருந்து நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணணும். ஓகே. ஒரு லெட்டர் எல்லாத்தையும் ஒரு இதால் ப்ரூவ் பண்ணி நீங்கள் அதை மேலும் காட்டுவணும். இவரை நம்பி தான் இந்த ஃபேமிலியான இருக்கின்றது என்பதை காட்டுவணும். பிளஸ் சில சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது, கவர்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் வந்து ஹைகோர்ட்டுக்கு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு போய்கொண்டிருக்கின்ற பொழுது இவர் ரிமாண்டில் இருப்பார். மோர் தேன் 1 கிராமுக்கு மேலே 2 கிராமுக்கு மேலேயும் இருக்கும். அந்த சந்தர்ப்பங்களில் இவருக்கு ட்ரையலானது ஸ்டார்ட் பண்ணப்படாது. ஓகே. PW1 அவர்கள் இந்த விளக்கமானது ஆரம்பிக்கப்படாது. நீண்ட காலமாக வழக்கு போஸ்ட்போன் ஆகிருக்கும். ஸோ இந்த சந்தர்ப்பங்களையும் ஒரு எக்ஸெப்ஷனல் சர்க்கம்ஸ்டன்ஸாக கருதுகின்றார்கள். அது மாதிரி மேல் நீதிமன்றத்திலையும் இவ்வாறான விடயங்களை கருத்தில் கொண்டு தான் பிணைகளானது வழங்கப்படுகின்றது. எனவே எக்ஸெப்ஷனல் சர்க்கம்ஸ்டன்ஸ்ன்றது வழக்கு மாறுபடும். இப்போ இந்த சட்டத்தின் அடிப்படையில் வந்து ஒரு சந்தேக நபரை கைது செஞ்சால் அவங்கள எவ்வளோ காலம் தடுத்து வைக்கலாம்? சாதாரணமாக இந்த பெரிய ஸ்கேலில் பிடிபடுற ஆட்களுக்கு முதலாவதாக அவர்கள் ஒரு 7 days டிஓன்னு போடுவார்கள். ஓகே. அதாவது பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸுக்கு. அதற்கு பிறகு இந்த புது ஆக்டின் படி டிடென்ஷன் ஆர்டர் என்ற டிஓ போடுற அந்த காலமானது ஒரு 12 சட்ட ரீதியாக 12 மாதங்களுக்கு தான் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் அது ஹைகோர்ட்டுக்கு ஒரு வழக்கொன்று போய்கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு சட்டமாதிபர் அந்த மாகாண குறிப்பிட்ட குற்றவியல் மேல் நீதிமன்றத்துக்கு ஒரு விண்ணப்பத்தை மேற்கொண்டு இந்த டிடென்ஷன் ஆர்டரை எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி கேட்டால் 3 months எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணி இவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு தடுப்பு காவலில் வைக்கலாம். அந்த இதை அதில் டிசைட் பண்ணப்படும் எங்கே வைக்கலான்னு சொல்லி. ஆனால் இந்த எக்ஸ்டென்ஷன் ஆனது 24 months 24 மாதங்களுக்கு கூடக்கூடாது. ஓகே. எனவே டிடென்ஷனோட மேக்ஸிமம் பீரியட் ஒரு 24 மாதமாக கருதப்படும், 2 வருஷம். அதுபோல் கட்டாயமாக அவர்கள் ரிமாண்டுக்கு உள்ளாக வேண்டும் அல்லது பிணை வழங்கப்பட வேண்டும். ஓகே. மற்றது வந்து இப்போ சில சந்தர்ப்பங்களில் ஆக்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், இப்போ இது கொஞ்சம் தானே சின்ன அளவு தானே வச்சிருக்கணும், அதில் பெரிய ஆபத்து இல்லை, நீ இதை எடுத்துகிட்டு போ, அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஸோ அது தொடர்பாக பொதுமக்கள் அறிந்து வச்சிருக்க வேண்டிய விஷயம் என்ன?
இந்த அபாயமான போதைப்பொருள் என்பது அது சின்னதாக தான் இருக்கும். ஆனால் 2 கிராம் 1 கிராம், ஆனால் அதுக்குரிய தாக்கமும் அதால் உங்களுக்கு கிடைக்கின்ற தண்டனைகளும் மிகவும் பாரதூரமாக காணப்படும். இந்த விடயங்களில் உங்களுக்கு டிஃபென்ஸ் எடுக்கிறது சில கஷ்டமாக காணப்படும். அதாவது உங்களுக்குரிய பிணைகளான மறுக்கப்படும். உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் விளக்க முறைகளுக்கு போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. பிணைகள் மறுக்கப்படும். எனவே எக்காரணம் கொண்டும் இந்த விடயங்கள் தொடர்பாக அவர் கொண்டு எடுத்துகிட்டு போனது, இவர் எடுத்துகிட்டு போக சொன்னது எந்த ஒரு இதுவுமே இதன் இயலாது. ஈவன் இதை தண்டிச்சளவு வேண்டிய அளவு இதை நாங்கள் தவிர்ப்பது தான் நல்ல விடயம். நன்றி. அது மாதிரி வந்து இந்த சட்டத்தில் வந்து சில நேரங்களில் தவறுதலை யாராவது குற்றம் சாட்டப்பட்டால் அது எப்படி நாங்கள் அதை நிரூபிக்கலாம், அதை என்ன மாதிரி வழிமுறைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டியிருக்கும்? இப்போ இதை சொல்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லி. இப்போ சில இடங்களில் இப்போ நாக்குட்டி டிவிஷனால் இல்லாட்டிக்கு போலீஸால் வரைக்கல வேணுமென்று கைது செய்கிறது, இல்லாட்டி குறைய குவான்டிட்டி எடுத்துகிட்டு கூட போடுறது, அதை சொல்கிறது நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அப்படி யாராச்சும் வேண்டுமென்றே குற்றத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணப்பட்டால், உள்ளாக்கப்பட்டால் உடனடியாக நீங்கள் ஒரு சட்டத்தின் உதவியை நாடி நீங்கள் முதலாவது சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு எப்போ நீதிமன்றத்துக்கு நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண போடுறீங்களோ அந்த விடயத்தை நீதிவானின் கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். அத்துடன் உங்களுக்கு இருக்கின்ற எவிடன்ஸை கட்டாயம் கூட்டு கொடுக்கணும். சொல்ல போனால் ஒரு சிசிடிவி கேமரா இதில் இந்த இடத்துல வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணணும்னு சொன்னால், பட் நீங்கள் அந்த அங்கே இருக்கல என்பதை ப்ரூஃப் பண்ணுறதுக்குரிய சிசிடிவி கேமராஸ் நீங்கள் கொடுக்கலாம். அதை நீங்கள் உடனடியாக அதை நீங்கள் வெரி ஃபஸ்ட் டேயே கோர்ட்டுக்கு சொல்கிறது ஒரு சட்டத்தின் ஊடாக உதயமாக பெறும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஒரு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை போடலாம். போட்டு அதில் நீங்கள் ப்ரீஃபாக உங்களோட பாதிக்கப்பட்ட ஆளுடைய மனைவியோ பெற்றோரோ சகோதரங்களோ போயிட்டு போடலாம். போட்டு அதுக்கு சமுதாய இன்கொயரி என்று வைக்கப்படும். அப்போ இல்லாட்டிக்கு அடுத்ததாக சொல்லப்போனால் எஃப்ஆர் ஒன்று போடலாம். அதாவது இவர்கள் போலீஸ்காரர் என்பதால் நீங்கள் அவர்களுக்கு எதிராக நீங்கள் ஒரு அடிப்படை உரிமை மனுவை நீங்கள் போட்டு சுப்ரீம் கோர்ட்டில் இன்கொயரியை நீங்கள் மேற்கொள்ளலாம். மேடம், நீங்கள் பதில் சொல்லியிருந்து இந்த புனர்வாழ்வு அளிப்பது, அதாவது இதில் ஒரு முக்கியமான தண்டனையாக ஒரு மறுவாழ்வுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த புனர்வாழ்வு அளிப்பதும் ஒரு தீர்வாக கொடுக்கப்படுது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது உண்மையாகவே எங்கள் சமூகத்துக்கு ஒரு பயனுள்ள விஷயமா இருக்குதா? நிச்சயமாக அது ஒரு பயனுள்ள விடயமாக காணப்படும். ஏனென்றால் பழைய ஆக்டில் புனர்வாழ்வுன்ற விடயம் இல்லை. ஸோ இந்த புது ஆக்டில் தான் இந்த புனர்வாழ்வுன்ற விடயம் கொண்டு வரப்பட்டு ஒரு ஆள் கைது செய்யப்படும். என்னத்தான் சட்டத்தை வைத்திருந்தாலும் அவர்களுக்கு புனர்வாழ்வு தான் முக்கியம். எனவே இந்த புது ஆக்டின் படி அந்த புனர்வாழ்வுன்ற ஒரு விடயம் என்று நீங்கள் நீதிமன்றத்துக்கு நீங்கள் அப்ளிகேஷனை போட்டு ஈவன் போலீஸார் மூலமாகவே நீங்கள் அப்ளிகேஷனை போடலாம். போட்டு அந்த பர்டிகுலர் ரீஹபிலிட்டேஷன் சென்டர்ஸுக்கு அவர்கள் அதை சொல்கிறது வாலண்டரி ரீஹபிலிட்டேஷன் என்று அந்த அடிப்படையில் அவர்கள் ரீஹபிலிட்டேஷனுக்கு அவங்க அனுப்பப்படுகின்றார்கள். மற்றது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 18 வயதுக்கு கீழ்ப்பட்ட இளைஞர்கள் கைது செய்யப்படும் பொழுது, இளைஞர் யுவதிகள் கைது செய்யும் பொழுது அவர்களுக்குரிய அந்த டெத் ஓ லைஃப் சென்டென்ஸ் ஆனது வழங்கப்பட மாட்டாது. அதற்கு பதிலாக 10 வருடத்துக்கு அவர்களுக்கு கம்பல்சரி ரீஹபிலிட்டேஷனும் 5 years ப்ரொபேஷனும் வழங்கப்படும். அவர்களுக்கு அந்த தண்டனை இல்லை. அதுக்கு மாற்றீடாக 10 வருஷம் கம்பல்சரி ரீஹபிலிட்டேஷனும் 5 years ப்ரொபேஷனும் கட்டாயம் வழங்கப்படும். எனவே புனர்வாழ்வு என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். அது ஒரு கடினமான காலமாக இருந்தாலும் அவ்வாறு அந்த புனர்வாழ்வுக்கு உட்படுத்தப்பட்டு நிறைய இந்த போதைப்பொருள் பழக்கமுள்ளவர்கள் மீண்டு வந்ததை நான் செய்திகளையும் அனுபவங்களாக நான் கண்டிருக்கிறோம். கூறுகின்றார்கள். நன்றி. நாங்கள் இப்போ நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் இது சம்மந்தமாக நிறைய கேஸுகளை பார்த்துருப்பீங்க, நிறைய பேரோட கலந்துரையாடி இருப்பீங்க. உங்களுடைய அனுபவத்தில் இந்த இளைஞர்களுக்கும் பெற்றோருக்கும் சரி இந்த போதைப்பொருள் பழக்கத்திலிருந்து மீண்டு வாரதுக்கு நீங்கள் என்ன விதமான அறிவுரைகளை சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? இதில் என்னதான் சட்டம் இருந்தாலும் இளம் வயதினர்களை கண்காணிக்க வேண்டிய ஒரு கடப்பாடானது பெற்றோருக்கு காணப்படுகின்றது. இப்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருள் பழக்கமானது ஒரு மிக சர்வசாதாரணமாக இளைஞர்கள் மத்தியில் காணப்படுகின்றது. ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு இரவில் ஒரு ட்ரக் எடுக்கிறது, இது கட்டாயமாக ஒரு கலாச்சாரம் மாதிரி வந்து கொண்டிருக்கின்றது. எனவே இதை தடுக்கின்ற ஒரு பெரிய ஒரு பங்கானது
நிச்சயமாக பெற்றோர்கள், என்னுடைய கருத்து பெற்றோர்களுக்கு காணப்படுகின்றது. ஓகே. இந்த பிள்ளைகளை நீங்கள் கட்டாயம் அவர்களை நீங்கள் மானிட்டர் பண்ண வேணும். தேவையில்லாத ஆட்களோட பழக்கங்களை நீங்கள் நோட் பண்ணி அதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். தேவையில்லாத ஆட்களுடன் பிரயாணங்கள் செய்வதை நீங்கள் கண்காணிக்க வேண்டும். அல்லது சாதாரணமாக பாடசாலைகள் இல்லாமல் வெளியிடங்களில் ஒன்று கூடல்கள், அது பார்ட்டிஸ், பர்த்டே பார்ட்டிஸ் இன்றைக்கு போயிட்டு கட்டாயம் என்னுடைய கருத்தின்படி பெற்றோர்கள் பக்கத்திலே இருந்து பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இதுக்குரிய விழிப்புணர்வுகள் கட்டாயமாக ஏற்படுத்த வேணும். ப்ரோக்ராம்ஸ் மூலமாக, அதாவது அதை கொஞ்சம் டெக்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி இந்த விடயங்களுக்கு ஆக்கள் உள்வாங்காத மாதிரிக்கு அதோட பாதுகாத்தை சொல்லி பிள்ளைகளுக்குரிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். ஓகே. மற்றதில் பாதிக்கப்படுற பிள்ளைகளை நிச்சயமாக பெற்றோர்கள் உடனடியாக ரீஹபிலிட்டேஷனுக்கோ அல்லது ஒரு வைத்தியருடைய அவர்களை நாடி அவர்களுக்குரிய அந்த தேவைகளை கட்டாயம் செய்ய வேண்டும். சாதாரணமாக மற்ற பிள்ளைகளை நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணி அவர்கள் திடீரென அவர்கள் ஏற்படுற மாற்றங்கள், இப்போ பெரிய அளவு காசுகளை எதிர்பார்க்கின்றார்கள், லேட்டாக வீட்டுக்கு நித்திரை இல்லாமல் இருக்கின்றது, பசி இல்லை, அவர்களோட உடம்பில் ஏற்படுற ஷேப், ஸ்மார்ட், இந்த விடயங்களை கட்டாயம் நீங்கள் நோட் பண்ணி அதை நீங்கள் கண்காணித்து அவர்களுடைய அன்பாக பழகி, நிச்சயமாக அவர்களை நீங்கள் அன்பாக பழகி அவர்களை நீங்கள் உரையாடுவதன் மூலம்தான் இதுக்குரிய தீர்வை கொண்டு வரலாம். ஓகே. நீங்கள் சொல்கிறது முக்கியமான விஷயமா பார்க்குறேன். அதாவது நாங்கள் உடனே யாராவது பழக்கத்துக்கு உட்பட்டு அவங்கள வெறுக்கிறதோ இல்லை பேசுகிறதோ திட்டியோ அதன் மூலமாக நாங்கள் எதையுமே சாதிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அவர்களை அனுசரித்து அவர்களுடைய அரவணைத்து நீங்கள் பிள்ளைகளோடு எல்லாரும் பாதிக்கப்பட்டார்களே அவர்களை நீங்கள் வெறுக்கக்கூடாது. அவர்களும் யாருமே வேண்டுமென்ற ஒரு குற்றத்தை செய்வதில்லை, சூழ்நிலைகள் தான் அவர்கள் செய்ய வைப்பது. எனவே அவர்களை அன்பாக பழகி அவர்களுக்கு அட்வைஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் சென்டர்ஸுக்கு நீங்கள் அவர்களை கொண்டே விட்டு அவர்கள் ஸ்பெஷல் கேர் எடுத்து அவர்களை நீங்கள் அனுசரித்து தான் இந்த போதைப் பொருளிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். மற்றபடி சட்டங்களால் எழுத்துக்களால் வைத்துக்கொண்டு எதையும் சாதிக்க முடியாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஓகே, நன்றி. எங்களோட இன்றைக்கு வந்ததுக்கும் இந்த ஒரு பரந்த அளவிலான இந்த சட்டத்தை எளிய முறையில் எங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு நன்றி. இதை பார்த்து கொண்டிருக்கிறார்களுக்கு இது ஒரு பெரிய பிரயோசனமாக இருக்குமே நான் நம்புகிறேன். நாங்கள் இன்னொரு சந்திப்போம். நன்றி எங்களை நினைச்சு கொண்டதுக்காக. இவர் சொன்ன மாதிரி இந்த போதைப்பொருள் பழக்கத்தை எங்களுடைய சமூகத்திலேருந்து ஒழிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு தனி நபராக இல்லை, ஒரு கூட்டு சமூகமாக இணைந்து முயற்சி செய்தால் இதை இல்லாமல் ஒழிக்கலாம்னு நம்புகிறேன். இன்னும் ஒரு முறை நாங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டிய முக்கியமான சட்டத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி.